வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் துணை. அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. இந்த காணொலி வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட விளக்கம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று என்பதால் நீங்கள் அனைவரும் பார்த்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் பகிர்வு செய்திட வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலோடு இன்றைய ஜோதிட காலகட்டத்தின் சாம்பவான் உயர்திரு ஜோதிட மாமேதை மதிப்பிற்குரிய எனது ஆசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுடைய பல ஆயிரம் ஜோதிட விரிவான வீடியோ விளக்கத்தினை கண்டு பயன்பெற்றவர்கள், அவருடைய மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், பின்பற்றாளர்கள், ஏன் இதுவரை பல ஆண்டுகள் தொழில்முறை ஜோதிட புரிந்தவர்கள் கூட ஐயா அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ சூற்றும வெளி கோட்பாடை கண்டு வியந்து வைப்புக்குரியவர்கள் பல ஆயிரம் லட்சம் பேர்கள். அதற்கும் மேலாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள், குறிப்பாக இல்லத்தரசி பெண்மணிகள், தாய்மார்கள், அவரவர் ஆண் பெண் குழந்தைகளுக்கு இதுவரை எவரிடம் போய் கேட்டாலும் உங்களுக்கு ராகதோஷம் செவ்வாதோஷம் பல தோஷங்கள் இருக்கின்றன, நட்சத்திர அமைப்பிலே பொருத்தங்கள் அது சரியில்லை இது சரியில்லை என்று பல ஆண்டுகள் தள்ளி போய் திருமண வாய்ப்பை இழந்த பெற்றோர்கள் புலம்பிய காலங்கள்லாம் உண்டு. ஐயாவுடைய வீடியோ விளக்கத்தை பார்த்த பின்புதான் இந்த பாரம்பரிய எளித ஜோதிட முறையை எல்லா வீட்டிலும் சூரிய ஒளியாக அதிகாலையில் 6 மணிக்கு சூரிய ஒளி தென்படுகிறது இல்லோ, ஐயா அவர்களுடைய வீடியோ விளக்கம் சூரிய சொற்றொடராக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு சென்றடைகிறது. அதன் வகையில் ஒவ்வொரு குருபயிற்சியும் எல்லா பலன்களையும் ஐயா அவர்கள் கூறுவதை தெய்வாம்சம் பொருந்திய ஒரு அமைப்பாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்நிலை கொண்ட மதிப்புக்குரிய பெரும் புகழுக்குரிய ஜோதிட ஆசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை அவருடைய முன்னாள் நண்பர், அவருடைய நட்பு அதிநட்பாக தொடராத நிலையில் அதற்கான காரணம் என்பதை அவருடைய இருவருடைய தொடக்க அறிமுகமே எப்படி இருந்தது என்பதை ஐயா அவர்கள் கூறியது போல மதிப்புக்குரிய நண்பர் குமார் ஐயர் அவர்கள் எனது மதிப்புக்குரிய ஆசான் அவர்களுடைய வீடியோ சில கருத்துக்களை ஒரு எளிய கீழ்த்திறந்த நிலையில் கூறிக்கொண்டு வருகிறார்கள். கடந்த வீடியோவில் கூட குமரையர் அவர்கள் சிம்மராசியில் சூரியனோட இந்த புதன் இருக்கும்போது புதன் எப்படி அதிநட்பு நிலையை பெறும் என்ற ஒரு அமைப்பை இவர் விளக்கத்திற்கு மாறாக ஜோதிடம் புரியாமல் விளக்கி கொண்டிருக்கிறார். இது கூட தெரியாத இவர் எப்படி எல்லோருக்கும் வழிகாட்டி இருப்பார் என்று ஒரு நிலையை இவர் கூறுகிறார். இதற்கெல்லாம் இவருக்கு பதில் சொல் நிலையில் மதிப்புக்குரிய ஜோதிட சம்பவன் ஆசான் இவர்கள் கூற அவர்களுடைய தகுதி இழக்கப்படும். அதற்கு அவருடைய மாணவர்கள் பின்பற்றார்கள் யாரேனும் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நான் கூறுவதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது நட்பு அதிநட்பு நிலை என்ன? குமார் ஐயர் அவர்கள் நட்பு நிலை அதிநட்பாக இருந்தால் இன்று ஆதித்ய குருஜி அவர்களுடைய புகழ்பெற்ற நிலைக்கு அவர் அடைந்திருப்பார். ஆனால் தொடக்க காலமே இவர் எந்த நிலையில் இருந்தார் என்பதை ஐயா அவர்கள் விளக்கிறார்கள். அதனால தான் நட்பு அதிநட்பாக மாறாமல் அவயோக நட்பாக மாறிவிட்டது. அதனுடைய பொறாம குணத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைய ஜோதிட விளக்கத்தை ஒரு கீழ்த்தந்த நிலையில் கூறிக்கொண்டிருக்கிறார். முதல்ல ஒருவரிடம் நாம் கம்யூனிகேட் பண்ணும்போது காலவர்ஷ அமைப்பின்படி 3ஆம் இடம்தான் மிதுன ராசி, 6ஆம் இடம் புதன் கன்னி ராசி. இந்த 2 ராசிக்கு அதிபதி தான் புதன். அவருடைய கம்யூனிகேட் தொடர்பு என்பது மிக முக்கியமானது. அப்போது ஒருவரிடம் முதல்ல நம்ம அறிமுகமாவதை தொடர்பு என்று கூறுகிறோம். அது பல முறை தொடர்பும் போது நட்பாக மாறுகிறது. அது தொடர்ந்து மென்மேலும் இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பல முறை ஒருவருக்கொருவர் ஈர்ப்பு கொள்ளும் அமைப்பில் அது அதீத நட்பாக மாறுகிறது. இதை எவராலும் இணைவிருக்க முடியாத இணை பிரியாத ஜோடிகளாக லவ் பேர்ட்ஸ் என்றே சொல்லலாம். அந்த நிலையை அடைகிறார்கள். காரணம் இது ஆணுடைய நட்பாக இருக்கட்டும், ஆண் பெண்ணாக நட்பாக இருக்கட்டும், அல்லது பெண் பெண்ணாக நட்பாக இருக்கட்டும். நட்பு என்றால் என்ன? காதல், அன்பு, ஒருவரை ஒருவர் நேசித்தல். இது ஒவ்வொரு குடும்பத்தில் நம்மளுடைய தங்கை, தாய் தந்தையர், சகோதரர் யாராக இருக்கட்டும், அந்த நட்பு என்பது நேசிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த அமைப்பின் அடிப்படையில் அது அதீத நட்பாக மாறும்போது பிரியாத ஜோடியாக மாறிவிடுகிறது. அதுபோல் நவக்கிரகங்களை இணைபிரியாத ஒரு கிரகம் என்றால் சூரியனும் புதன் தான். இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இந்த முக்கூட்டு கிரகங்கள் இங்கே சுக்கிரனை தவிர்த்து சூரியன் புதனை பற்றிய பேச்சு தான் இங்கே முக்கியம். ஆக சூரியன் புதன் 12 ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த 12 ராசி 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க, குரு அணி சுக்கிர அணி.
ஒவ்வொரு வீட்டிலும் சூரியன் போகும்போது உயர்வு தாழ்நிலை அடைவது இயற்கையான ஒன்று. இப்போ நாமளே ஒரு வீட்டிற்கு போகும்போது, உற்றார் ஒரு வீட்டுக்கு போகும்போது எல்லோரு வீட்டிற்கும் நட்பாக இருக்க முடியாது. நட்பு நிலையில் இருக்கவர்கள் பகைவரார்கள், பகைவர்கள் நட்பாக மாறுவார்கள். அந்த நிலையில் நமக்கு சாதகமான நிலையை ஒருவர் அங்கே இருக்கும்போது நமக்கு பயன் தர்க்க வகையில் அது அமைந்துவிடும். அதுபோல் சூரியன் புதன் ஒவ்வொரு ராசி கட்டங்களை அடையும் போது சற்று நட்பு பகைநிலை ஏற்படும் போது சுக்கிரனை சேர்ந்த நிலையில் புதன் போகும்போது அதுக்கு சாந்தப்படுத்துகிறார். அவருக்கு ஆலோசனை ஆறுதல் கூறும் நிலையில் இருக்கிறார். இதை உங்களுக்கு ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பேரரசனாக இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தில் இப்போது தற்போது நடைபெற்ற இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் நிலையில் கூட நாட்டை ஆளும் ஒரு பிரதமரோ அவருடைய சுய முடிவை எடுத்துவிட முடியாது. எல்லோரையும் கூப்பிட்டு கம்யூனிகேஷன் ஒரு நிலையை உருவாக்கி தொடர்பு வைத்து ஆய்வு செய்து தான் அந்த நிலையை கூறிக்கொள்ள முடியும். இதை புராண காலம் எடுத்தாக்கிட்டால் கூட மகாபாரதத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். துரியோதனுடைய தலைமை அணிக்கு சகுனிதான் நட்பு, அதீத நட்பாகவும் இருந்தார். பாண்டவருடைய தலைமை அணிக்கு பரமாத்மா கிருஷ்ணன் நட்பு நிலையில் இருந்தார். அதனுடைய விளைவு என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல் சனி செவ்வாயாக இருந்தால் கூட நட்பு அதீத நட்பு அதனுடைய அமைப்பில் தான் இருக்கும். குருச்சுக்கரன் போன்ற சுபத்தோடு பிறந்தால் அதனுடைய நட்பு அதனுடைய அமைப்புக்கு ஏற்பதான் ஏற்படும். ஆகவே நட்பு அதீத நட்பு என்பது தொடரும் நிலையில் அது இணக்கமாக செல்லும்போது அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கூட இன்னொரு பழமொழி இருக்கிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஐயா அவர்களே அடிக்கடி கூறுவார்கள். எல்லா வகையான பொன் பொருளும் யாருக்கும் கிடைத்து விடலாம். இந்த ஞானம், அறிவு, இந்த கல்வி என்ற உயர்நிலை இதெல்லாம் யாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் இல்லையா? அதனால தான் புதன் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சாராம்ச அடிப்படையில் பொன் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும். புதன் என்ற அறிவு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு அரிது. அதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு பழமொழியை கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் 12 ராசிகளில் இப்போ சூரியனும் புதனும் செல்லும்போது சூரியன் புதன் செல்லும்போது ஒவ்வொரு ராசியினுடைய அமைப்பில் அதனுடைய நிலை இயற்கை கூறிவிட்டேன். இப்போ சிம்ம ராசிக்கு வரும்போது அதீத நட்பு நிலை ஏன் பெறுகிறாங்க? 12 வீடுகளிலும் தனது காரத்துவ அடிப்படையில் நட்பு பகை நிலைமை அடைந்த புதன் சிம்ம ராசியில் வரும்போது அதற்கு அடுத்த வீடான அவருடைய சொந்த வீட்டிற்கு ஆட்சி, உச்சம், மூலத்திரியோணம் என்ற 3 நிலையை அடைகிறார். சூரியனும் எல்லா வீட்டையும் கடந்து சிம்மராசியில் வரும்போது ஆட்சி, மூலத்திரியோண வலிமையும் சொந்த வீடாக ஒரு நிலையும் பெறுகிறார். அந்த வீட்டில் இருவருடைய நிலையும் மிகவும் உன்னத மகிழ்ச்சி நிலையே இருக்கும். அப்போ உன்னதமான ஒரு மகிழ்ச்சி நிலையை ஒரு கிரகமோ ஒருவரை அடையும் போது மிக ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பில் அதீத நட்பு, இருவருக்குமான அதீத நட்பு அங்கே வெளிப்பாடுகிறது. இதுதான் உண்மை. அப்போ சிம்ம ராசியை அடுத்து புதனுடைய வீடு சொந்த வீடாகி ஆட்சி, உச்ச, மூலத்திரியோண வலிமையை வருவதற்கும் சூரியன் சிம்மத்திலே ஆட்சி பெறும்போது இருவருக்குமான அந்த தொடர்பு நிலை உன்னத நிலையாகிறது. அதனால தான் சிம்மத்திலே புதன் அதீத நட்பு நிலையை கொள்கிறார் என்பதை அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய இந்த ஜோதிட விளக்கம். இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரவருடைய ஜோதிட ராசிக்கட்ட அமைப்பில் புதன் வலிமையாக இருக்க வேண்டும். அதற்கு மேலாக மதிப்புக்குரிய எனது ஆசான் ஆதித்யா குருஜி ஐயா அவர்கள் சொல்வது போல ஜோதிடம் கற்றுக் கொடுப்பவர்கள் இந்த நிலையில் இருக்கக்கூடாது. எந்த நிலையில்? முதல் நிலையில் குமராயூரோட தொடர்பில் அவர் இந்த நிலையில் இருந்தார். இன்று கண் சிவப்பாக நிலைமை தடுமாறி ஒரு போத பொருளுக்கு அடிமையாகி உள்ளார். ஆகவே தான் இப்படியெல்லாம் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார் என்று அவரே சொல்லியது போல அது அவருக்கு புரியாது என்பதால் நமது ஆதித்யா குருஜி அவர்களுடைய பின்பற்றாளர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எளிதாக புரிகின்ற அமைப்பில் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் பயிர் செய்யுங்கள். நன்றி.